ஹாய் நண்பா நண்பீஸ். காரு, லாரி, பஸ்ஸுன்னு சொந்த வாகனம் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. பிப்ரவரி 15 அதாவது இன்னையிலிருந்து சுங்க கட்டணம், அதாவது டோல் கட்டணத்தில மத்திய அரசு ஒரு முக்கியமான மாற்றத்த அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றம் உங்களுடைய பணத்த கணிசமா மிச்சப்படுத்தும்னு சொல்லலாம். அப்படி அது என்ன ரூல்ஸு? எந்தெந்த சாலைகளில் கட்டணம் குறைய போகுது? டோல்கேட்ல புதுசா ஒரு மாற்றம் வரப்போகுது சொல்றாங்க. அது என்ன? எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவா நம்ம தேசிய நெடுஞ்சாலைகள், நேஷனல் ஹைவேஸு, அதுக்கப்புறம் விரைவு சாலைகள், எக்ஸ்பிரஸ் வே சொல்லுவாங்க. இதில போகிறப்போ கண்டிப்பா சுங்க கட்டணம் பார்த்தீங்கன்னா, கட்டுறது வழக்கமான ஒரு விஷயம் தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, காசு நீட்டி சில்லறை வாங்கிட்டு டைம் ரொம்பவே ஆகும். ஆனா, இப்போ ஃபாஸ்டேக் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகி பணம் போயிருது. இதனால வண்டி நிக்கிற நேரமும் குறைஞ்சிருக்கு சொல்லலாம். இந்த சூழல்ல தான் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் கட்டண வசூல் முறையில ஒரு பெரிய திருத்தத்தை மத்திய அரசு செஞ்சிருக்காங்க. அந்த புதிய மாற்றம் என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸ்பிரஸ் வே அதாவது விரைவு சாலையில பயணம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாலை இன்னும் முழுசா கட்டி முடிக்கலன்னா, பாதி வேலை தான் முடிஞ்சிருக்குன்னா, மீதி வேலை நடந்துட்டு இருக்குன்னா, ஆனா அந்த பாதி அளவு சாலைய போக்குவரத்து திறந்து விட்டுருவாங்க. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சாலை முழுசா முடிச்சாலும் சரி, இல்ல பாதியா முடிச்சாலும் சரி, நீங்க டோல் ஃபே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தான் பே பண்ணி ஆகணும். எக்ஸ்பிரஸ் வேல எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ, அந்த அமௌண்ட் ஃபுல்லா தான் கட்டி ஆகணும். இனிமேல் அப்படி வசூலிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. புது விதியின்படி ஒரு விரைவு சாலை முழுசா பயன்பாட்டுக்கு வராத வரைக்கும், நீங்க பயன்படுத்துற அந்த பகுதிக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் சுங்க கட்டணம் பே பண்ணா போதும். அதாவது சாதாரண தேசிய நெடுஞ்சாலைக்கு நேஷனல் ஹைவேக்கு என்ன கட்டணமோ அத மட்டும் வசூலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடக்கூடாதுன்ட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது செயல்படுத்துறதுக்காக தேசிய நெடுஞ்சாலை கட்டண நிர்ணயம் மற்றும் வசூல் 2008 விதியை மத்திய அரசு திருத்தி இருக்காங்க. வழக்கமா சாதாரண நெடுஞ்சாலையை விட ஹைடெக் வசதிகள் கொண்ட விரைவு சாலைகள் எக்ஸ்பிரஸ் வேல பார்த்தீங்கன்னா 25% கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனா இனிமே சாலை முழுசா முடியலன்னா அந்த 25% பார்த்தீங்கன்னா கூடுதல் பணத்தை நம்ம கட்ட தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் விரைவு சாலையை எடுத்துக்கலாம். இதில் சில பகுதிகள் முடிஞ்சிருக்கு, சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் முடிஞ்ச பகுதியில் பயணிக்கிறப்போ முன்பை விட 25% பார்த்தீங்கன்னா குறைவான கட்டணம் செலுத்தினாலே போதும்னு சொல்கிறாங்க. இது வாகன ஓட்டிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நிம்மதின்னு சொல்லலாம். இதனால் என்ன பயன்னா, கட்டணம் குறைவாக இருக்கிறதுனால பழைய ரோட்டில் போகிற வாகனங்கள் எல்லாமே இந்த புது விரைவு சாலைக்கு வரும். இதனால் பழைய ரோட்டில் டிராஃபிக் குறையும், சரக்கு வாகனங்களும் வேகமாக போய் சேரும். முழு வசதி இல்லாத ரோட்டுக்கு முழு பணத்தை வாங்குறதுன்னு தப்புன்ட்டு உணர்ந்து இப்போ தான் இந்த முற்றுப்புள்ளியை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த முக்கியமாக டோல்கேட்டில் முக்கியமான மாற்றம் வரப்போகுது. GNSS முறை விரைவில் வரப்போகுது சொல்கிறாங்க. அதாவது செயற்கைக்கோள் ரீடிங் GNSS சேட்டலைட் டோல் சொல்லுவாங்க. அதாவது டோல்கேட்டே இருக்காது. GPS மூலமாக நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட் ஆகும் சொல்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த GNSS முறை வரப்போ ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இலவச பயணம் இருக்கலான்ட்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை பார்த்தீங்கன்னா ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற ஊருக்கு டோல் எவ்வளோ ஆகும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு ஒரு நேஷ்னல் ஹைவேயோடைய ஒரு ஆப் இருக்குது, அதிகாரப்பூர்வ ஆப் இருக்குது. அதில் செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இன்னிலிருந்து அரைக்குறை விரைவு சாலைகளுக்கு முழு காசு கொடுக்க தேவையில்லை. இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே விஷயமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.